ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்செப்ஷன் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் படம்னா சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோவா டிகாப்ரியோ நடிச்சிருக்காரு. டிகாப்ரியோனா வேற யாரும் இல்லை, இது நம்ம டைட்டானிக் படத்தோட ஹீரோ தான். எவ்வளவோ நிறைய நல்ல நல்ல மூவிஸ்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த படம் பார்த்தா மட்டும் தான் புரியும். அதுவும் ஒரு டைம் பார்த்தா புரியாது, கண்டிப்பாக 2-3 டைம் பார்த்தா தான் கொஞ்சமாச்சும் புரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை என்னாலையும் இந்த மூவியை 4-5 டைம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மூவி என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடிஞ்சு. இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா $160 மில்லியன் எடுத்திருக்காங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் $830 மில்லியன் வரைக்கும் கரெக்ட் பண்ணியிருக்கு. வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வீடியோ பாருங்க. ஏன் கேட்குறேன்னா படம் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மிஸ்டர் அருண், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டர் அருண். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்சில் நம்ம ஹீரோ நேம் வந்து காப்ஸ். அவர் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. காப்ஸை செக் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி அவர்கிட்ட கன் இருந்தனால உள்ளே கூட்டு போயிடுறாங்க. அவங்க உள்ள கேங் லீடர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பான். அந்த கேங் லீடர் நேம் சைட்டோக்கு காப்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. காப்ஸை செக் பண்ண அந்த செக்யூரிட்டி ஒரு டாட்டமும் ஒரு கன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட்டோட்ட எடுத்து கொடுக்குறான். டாட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காப்ஸுக்கு ஒரு பம்பர் மாதிரி ஒரு டூல் இருக்கும். அந்த டாட்டமை வச்சு மட்டும்தான் ரியல் லைஃப்ல இருக்கலாமா இல்லை ட்ரீம் லைஃப்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அந்த டாட்டமை ஸ்பின் பண்ணும்போது அது கான்ஸ்டன்டா சுத்திட்டே இருந்துச்சுன்னா அவங்க ட்ரீம்ல இருக்காங்கன்னு மீனிங். சப்போஸ் அது கான்ஸ்டன்ட்டாக சுத்தாமல் கொஞ்ச நேரத்துலேயே கீழே வந்துருச்சுன்னா அவங்க ரியல் லைஃப்பில் இருக்காங்கன்னு மீனிங். இப்போ நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காபும் அவன் ஃப்ரெண்டு ஆத்தர் அப்படின்ற ஒருத்தனும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். காப்ஸும் ஆத்தரும் ஒரு பார்ட்டியில் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் காப்ஸ்க்கும் ஆத்தருக்கும் என்ன ஒரு வேலைன்னா, இவங்களுக்கு டார்கெட்டாக ஒருத்தர் இருப்பான். அவனோட ட்ரீம்குள்ளே போயிட்டு அவனோட ஐடியாவையும் அவனோட மெமரிஸையும் இவங்களுக்கு தேவையானபடி மாற்றி அமைச்சிட்டு தேவைப்பட்டால் அவனோட மெமரிஸையும் டெலீட் பண்ணிட்டு கூட வர்ற மாதிரி ஒரு ஜாப் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போவும் அவங்க ஆல்ரெடி ட்ரீமில் தான் இருக்காங்க. யாரோட ட்ரீமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சைட்டோட ட்ரீமில் இருக்காங்க. காப்ஸ் எதுக்காக சைட்டோட ட்ரீம்குள்ளே போகிறாருன்னா, இவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருந்து இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி சைட்டோட ட்ரீம்குள்ளே போயிட்டு அவர் கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கிற ஒரு மேட்ரை சைட்டோக்கே தெரியாமல் ட்ரீம்குள்ளே போய் எடுத்துட்டா இவங்க கம்பெனியில் வந்து சைட்டோவை வின் பண்ணிடுவாங்க. ஐ மீன் பிஸ்னஸில் வின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீம்குள்ளே போகிறாங்க. அந்த விஷயத்தையும் எடுத்துடுறாரு காப்ஸு. ஆனால் இவங்க ஒரு செர்டன் டைமுக்குள்ளே எந்திரிக்கணும். அந்த டைம் முடிஞ்சதும் அவங்க காதில் ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி வெளியே இருந்து ஒரு ஆப்ரேட்டர் மியூசிக் ப்ளே பண்ணுவான். அந்த மியூசிக் ப்ளே பண்ணால் அவங்க எந்திரிச்சிடணும், அந்த ட்ரீம்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டைமில் இவங்க பார்ட்டியில் இருக்கிற மாதிரி வர சீன்லாம் சைட்டோட ட்ரீம்குள்ள காப்ஸும் ஆத்தரும் போனனால நடக்கிற விஷயங்களா இருக்கும். காப்ஸ் அதை எடுக்கும்போது மாட்டிப்பாரு, இருந்தாலும் எப்படியும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த கான்ஃபிடன்ஸான மேட்டரையும் எடுத்துட்டு எப்படி தப்பிச்சிடுறாரு வெளியே. அந்த ட்ரீம்ல இருந்து சைட்டோ எந்திரிச்சு பார்த்தா சைட்டோ கண்ணை காட்டுறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோ ட்ரீம்ல இவங்க இல்லை, இவங்களோட ட்ரீம்ல தான் சைட்டோ இருக்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீம்ல ஆத்தர் கரெக்டாக டைம்ல எந்திரிச்சுக்குவான். ஆனால் காப்ஸ் வந்து அதை எடுத்துட்டு தான் வரும் அப்படின்னு சொல்றதுனால, சரி நீ வெளியே வந்தா போதும் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவான். ஆத்தர் அப்படியே சக்சஸ்ஃபுல்லாக அந்த மேட்டரையும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். அதாவது காப்ஸோட ட்ரீம்குள்ள சைட்டோ போயிட்டான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அது வந்து தேர்ட் ட்ரீம். அதுல இருந்து வெளியே வந்து இப்போ செகண்ட் ட்ரீம் போயிட்டு இருக்கும். அந்த செகண்ட் ட்ரீம்ல சைட்டோவோட உள்ள இருந்துச்சுனால சைட்டோக்குன்னு தனியா ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி அந்த ஆர்மி வந்து இவங்க அட்டாக் பண்ற வர மாதிரி அவன் ட்ரீம் பார்த்துட்டு இருப்பான். காப்ஸும் இன்னொரு மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கேட்டு பார்ப்பாரு. அவன் சொல்லவே மாட்டான். இது வந்து ட்ரீம்னால எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன நடக்கிற வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் அந்த டைம் முடிஞ்ச போயிடும். அந்த ஆர்மியும் வந்து இவங்க அட்டாக் பண்ற மாதிரி வந்துடும். ஃபைனலா ரியல் டைமுக்கு வந்துட்டாங்க காப்ஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸும். இந்த ஆப்ரேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உட்காந்து எழுப்பிட்டு இருக்கான் எல்லாரையும். ஆக்சுவலாக இப்போ தான் ரியல் டைம். இதுக்கு முன்னாடி இருந்தது ட்ரீம் 2. அந்த ட்ரீம் 2ல இருந்து இப்போ ரியல் டைமுக்கு வராங்க. ரியல் டைம்ல எல்லாரும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா சைட்டோ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது சைட்டோவே கிட்னாப் பண்ணி காப்ஸும் ஆத்தரும் சைட்டோட ட்ரீம்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு அந்த கான்ஃபிடென்ஷியலான மேட்டரை ஆட்டை போட்டு வந்துடுறாங்க 2 பேரும். இந்த ட்ரீமை வந்து இவங்க 2 லெவலா முடிச்சிருக்காங்க. இந்த டைமில் எங்கள் ட்ரீமில் இருக்கும்போது எப்போ அந்த ட்ரீமில் இறந்தாலும் சரி உடனே கண்ணு முழிச்சுவாங்க தூக்கத்தில் இருந்து. ஃபைனலாக சைட்டோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். அப்போ தான் தெரியுது இவங்க நம்ம ட்ரீம்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து காப்ஸ் அவரோட டாட்டம்ஸை வச்சு நம்ம ட்ரீமில் இருக்கமா இல்லை ரியல் டைமில் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. அந்த டாட்டம் வந்து விழுந்துருது. ஸோ அவங்க ரியலாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகிட்ட இருந்து கால் வருது, எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய ரொம்ப கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இவரை சமாதானப்படுத்திட்டு எப்படியே போறாரு. அதுக்கப்புறம் ஆத்தர் வந்து நமக்காக மேலே ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த டைமில் அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தா சைட்டோ உட்காந்துருக்கான். சைட்டோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தர் இருந்திருப்பா பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ட்ரீமில் வெயிட் பண்ணவன், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சாதான் உங்களை நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். காப்ஸும் அவன் ஃப்ரெண்ட் ஆத்தரும் இந்த மாதிரி ட்ரீமில் போய் திருடுற வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச சைட்டோ என்ன பண்ணுறான்னா, காப்ஸ்ட்ட போய் ஒரு வேலை கொடுக்குறான். என்னன்னா, சைட்டோட பிஸ்னஸ் எனிமியான ஃபிஷர் அப்படின்ற கம்பெனியில் போய் எனக்கு செஞ்ச மாதிரியே இன்னொரு வேலை செஞ்சு அவனோட ஐடியாவை வந்து மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த வேலையை செய்யணுமான்னு யோசிக்கிற காப்ஸ் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தனால மனசு இல்லாமல் செய்கிறாரு. ஏன்னா சைட்டோ வந்து காப்ஸோட ஃபேமிலியை பிடிச்சி வச்சுட்டு காப்ஸை மிரட்டினால இதை செய்கிறாரு. காப்ஸ் வந்து நேராக பாரிஸ் போகிறாரு. அங்கே போய் அவங்க அப்பா பார்த்து பேசுகிறாரு. அவங்க அப்பா ஒரு ஆர்கிடெக்ட். காப்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்னன்னா ஒரு டேலண்டான ஒரு ஆர்கிடெக்சர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இதுக்குன்னா இவங்களோட அடுத்த மிஷனுக்காக ஒரு ட்ரீமை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க அப்பாவும் கராடின் அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டி இந்த பொண்ணை வந்து நீ ஹெல்ப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் காப்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு சில டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் காப்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட எதுக்காக அந்த ஜாப் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் இந்த மாதிரி ட்ரீம்ஸ்குள்ளே போய் திருடுறவங்க, அதுக்காக எனக்கு ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறனால இந்த பொண்ணை சூஸ் பண்ணிடுவான். ஒரு காஃபி ஷாப்பில் காப்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே வெடிச்சு அந்த பொண்ணு மேலே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போகிற மாதிரி இருக்கும். இறந்த உடனே அந்த பொண்ணு டக்குன்னு முடிச்சுக்கிறான். ஜாப் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிடுறான். போனதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காப்ஸ் சொல்கிறாரு. திரும்ப அதே மாதிரி வர்றான். வந்ததுக்கப்புறம் திரும்ப காப்ஸ் அவர் ஒரு ட்ரீமில் கூட்டு போகிறாரு. அந்த ட்ரீமில் வந்துட்டு அவளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி என்னென்ன இவனால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அவள் இஷ்டத்துக்கு அவள் ட்ரீமை முடிஞ்ச வரையும் கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருப்பாள். அந்த டைமில் போயிட்டு இருக்கும்போது காப்ஸோட ஞாபகங்கள் வந்து அந்த பொண்ணோட ட்ரீம்குள்ளே போயிடுறாங்க. அதனால வாய்ஸ் மேல் வந்து அந்த பொண்ணை வயதிலே குத்தி கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சிடறான். அந்த டைமில் வந்து காப்ஸ் அந்த பொண்ணுக்கு நம்மளோட மெமரிஸை நம்ம ட்ரீம்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே டைமில் அந்த டாட்டம் யூசேஜை பற்றியும் சொல்லியிருப்பாரு. அடுத்த சீனில் காப்ஸ் வந்து ஏம்ஸ் அப்படின்ற ஒருத்தனை தேடி போகிறாரு. எதுக்குன்னா அந்த மிஷனில் அந்த ஏம்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவையானவன், ரொம்ப யூஸ்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாரு. அந்த சீனில் காப்ஸ் வந்து எப்படியோ அந்த ஏம்ஸை பேசி சமாளித்து அந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வச்சுருவாரு. அதுக்கப்புறம் காப்ஸ் கொள்றதுக்கு ஒரு சில கேங் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட ட்ரீம் கிளப் வந்து ஒரு சில மேட்டரை ஆட்டை போட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்காரங்க வெட்டிட்டு வந்திருப்பாங்க. எப்படியோ சைட்டோ வந்து அவரை காப்பாற்றிடுவார், யாராவது காப்ஸை காப்பாற்றிடுவார். அதே டைமில் ஆர்த்தர் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த லூப்பை பற்றி, யாராவது அந்த ட்ரீம் லூப்பை பற்றி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து கடைசியில் கன்ஃபார்ம் ஆயிரும் இப்படி தான் அந்த ட்ரீம் லூப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்ஸ் தேடி போறாரு. அந்த கெமிஸ்ட்ரி எதுக்கு தேவைன்னா, சிம்பிளாக சொன்னால் ஒரு டீப் ஸ்லீப்புக்கான ஒரு மெடிசன் வாங்க போயிருப்பாரு. அந்த கெமிஸ்ட்ரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசுப். அவங்கிட்டே நிறைய பேர் வருவாங்க, அதாவது வயசானவங்க வருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட ட்ரீமை ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த டைமில் ஒரு டவுட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தூங்கினாவே ட்ரீமுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஆனால் இவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் தூங்க வைக்கணும். என்ன பண்ணாலும் அந்த 10 மணி நேரம் ஸ்லீப்லேருந்து எந்திரிக்கவே கூடாது. அதோட அவங்க மிஷன் முடிய வந்து 1 வீக் ஆகும். அந்த மிஷன் முடிகிற வரைக்கும் அவங்க எந்திரிக்கக்கூடாது. அதாவது ஒரு ட்ரீமில் 5 மினிட்ஸ் நம்ம தூங்கியிருந்தோம்னா ட்ரீமில் அந்த 5 மினிட்ஸ் வந்து 1 hour அந்த வேல்யூவில் இருக்கும். காப்ஸும் அந்த மெடிசனை லைட்டாக டெஸ்ட் பண்ணுவார். அவர் என்ன தான் ட்ரீம் போனாலும் அவரோட ஒய்ஃப் வர்ற மாதிரி தான் ட்ரீம் வரும். அவங்க ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க மெமரிஸோட கனெக்ட் பண்ணிட்டு ட்ரீம் வந்துட்டு இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் ராபர்ட்டை ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி அவன் வந்து 11 hour இருக்கிற ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவலில் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ராபர்ட் பிஷரோட மைண்டில் இருக்கிற ஒரு ஐடியாவை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஐடியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. நார்மலாக இவங்க இது வரைக்கும் 3 லெவல் ட்ரீம் போயிருக்காங்க. ஆனால் இவங்க 4 லெவல் அதுக்கு மேலேயும் இருக்கிற லெவலோட ட்ரீம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் வந்து ரொம்ப பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆர்கிடெக்சர் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்காக தனியாக அவளே ஒரு டாட்டம் செஞ்சு வச்சிருப்பா. அதை டெஸ்ட் பண்ண போகிறப்போ நம்ம காப்ஸ் வந்து ட்ரீமில் இருப்பாரு. அவர் ட்ரீமில் வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிருப்பா. அந்த டைமில் என்ன ஆகும்னா காப்ஸ் வந்து அவர் ஒய்ஃபை நினச்சி பார்த்துட்டே இருப்பார். காப்ஸும் அவங்க ஒய்ஃப் மாவலும் தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம்குள்ளே இந்த பொண்ணு போய் பார்த்தப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சீன் கட் பண்ணால் அடுத்த சீன்லாம் அவங்க டிசைன் பண்ணியிருக்க அந்த பொண்ணு டிசைன் பண்ணியிருக்கிற அந்த பிளேஸை போயிட்டு ட்ரீமை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஏரோஸ்டேஸ்லேருந்து அந்த பைலட் வரைக்கும் எல்லாரோட டிக்கெட்டையுமே சேர்த்து சைட்டோவே வாங்கிடுறான். அதுவும் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் மிச்சம் வச்சுறான். அந்த ஒரே ஒரு டிக்கெட் வந்து ராபர்ட்டுக்கு. எதுக்குன்னா ராபர்ட் வந்து அவனோட தனியாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சிருப்பான். அந்த ப்ரைவேட் ஜெட்டை வேணுக்குன்னு இவங்களே ஏதோ பண்ணி ரிப்பேர் பண்ணி விட்டு போக முடியாமல் பண்ணிட்டு இவங்களோட ஃப்ளைட்டில் வர்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ராபர்ட்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும், அவங்க ஐடியா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. திரும்பவும் காப்ஸோட ட்ரீமுக்குள்ள அந்த பொண்ணு போகிறான். அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மால் வந்து ரொம்ப 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 பயன்படுத்தி அந்த பொண்ணு பயந்து வர மாதிரி ஆகிட்டு கரெக்டாக அந்த டைமில் காப்ஸ் வந்து காப்பாற்றிடுறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்ஸ் வந்து அவரோட ட்ரீமில் அவரோட ஒய்ஃபை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு ட்ரீமில் இருப்பார். பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி ராபர்ட்டும் எல்லாரும் அந்த டீமும் ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஏம்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ராபர்ட்டோட பாஸ்போர்ட்டை பிக் பாக்கெட் அடிச்சு காப்ஸ் கிட்ட கொடுத்துட்றான். காப்ஸ் வந்து நைஸாக அந்த ராபர்ட்டை பேசி பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு தண்ணி வாங்கி கொடுப்பான். அந்த தண்ணியில் வந்துட்டு ரொம்ப நேரம் டீப் ஸ்லீப்பில் இருக்க ஒரு மெடிசன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெடிசனை மிக்ஸ் பண்ணி ராபர்ட்டு கொடுத்துறா. ராபர்ட்டும் குடிச்சு தூங்கிடுறான் நல்லா. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த மெடிசனை சாப்பிட்டு, அதாவது காப்ஸோட டீமில் இருக்கிற 7 பேருமே அந்த மெடிசனை சாப்பிட்டு ராபர்ட்டோட ட்ரீம்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ராபர்ட்டோட ட்ரீம்குள்ளேயும் போடுறாங்க. இது வந்து லெவல் 1 ட்ரீம். இந்த லெவல் 1 ட்ரீமில் என்ன பண்ணுறாங்கன்னா ராபர்ட்டை தனியாக ஒரு காரில் கிட்னாப் பண்ணுறாங்க. அந்த ஆர்கிடெக்சர் பொண்ணும் காப்ஸ் மட்டும் ஒரு காரில் இருந்துக்கிட்டு ஒரு டாக்ஸிக்காரனை வம்பளுத்து அந்த டாக்ஸியை அடிச்சுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக அந்த டாக்ஸியில் ராபர்ட் ஏறவும் ஏம்ஸ் வந்து இன்னொரு சைடு ஏறி கரெக்டாக அவன் கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளமில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ராபர்ட் அவனோட ட்ரீம்லேயே அவனுக்கும் தனியாக செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆர்மியை திடீர்னு கிரியேட் பண்ணி விடுறான்.
அந்த டைமில் அந்த டாக்ஸியில் இருக்கிற ராபர்ட்டை ஃபாலோ பண்ணுற காப்ஸ் வந்துட்டு அவங்க காரை வந்து ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா நடு ரோட்டில் ஒரு பெரிய ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயின் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காப்ஸோட ஒய்ஃப் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி சாகிற மாதிரி ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீம்னால அப்படி அந்த ட்ரெயின் நடு ரோட்டில் அப்படி வந்துடும். இப்படியோ ராபர்ட்டை கிட்னாப் பண்ணிட்டு வர்ற அவங்க காப்ஸோட டீம் வந்து சேஃபான பிளேஸுக்கு போயிட்டு ராபர்ட்டை தனியாக உட்கார வச்சுருவாங்க. சேஃபான பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் காப்ஸ் ஆத்தரை வந்து பயங்கரமாக திட்டுவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக ராபர்ட்டோட பிரெயினை செக் பண்ணாதனால அந்த டீம்ஸ்லாம் வந்துடுறாங்க பார்த்தீங்களா, ராபர்ட்டோட ஆர்மி வந்துடுவாங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா காப்ஸ் வந்து தனியாக இருக்கிற ராபர்ட்டை போயிட்டு திரும்ப மீட் பண்ண போவார். அதுக்கு முன்னாடி ராபர்ட்டோட அப்பா ஃபிஷர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷரோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தன், அவனோட நேம் வந்து ப்ரௌனிங்ஸ். அந்த டைமில் காப்ஸ் வந்து ஏர்னிங்ஸை அந்த ப்ரௌனிங்ஸாக மாறு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ட்ரீம் தானே, இஷ்டப்பட்ட மாதிரி எப்படினாலும் மாறிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி மாறி போய் ஏமாத்துறாங்க. எப்படின்னா, அப்பனோட லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவனே அடிச்சு பிடிச்சி கூட்டு வந்துட்டோம், நீங்கள் வந்துட்டு சொல்லி தான் ஆகணும், இல்லைனா எவனையும் கொண்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்ஸ் வந்து ப்ரௌனிங்ஸோட கெட்டப்பில் ராபர்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்குறான்னா, அவங்க அப்பா வந்து ஒரு உயில் வச்சிருக்காரு, அந்த ஒரு லாக்கரில் வச்சிருக்காரு, அந்த உயில் என்னன்னாக்காக அவர் சொத்தை எழுதி வச்சிருக்காரு, அதோட 2வது உயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி, அதோட லாக்கர் நம்பர் சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, இல்லைனா அவனை கொண்டு அப்படின்னு சொல்ல ராபர்ட் எப்படியும் ஞாபகப்படுத்தி அந்த க்ளூவை சொல்லிடுறாங்க. இந்த டைமில் சைட்டோன்னு ஒருத்தருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து புல்லட்னால் அடிபட்டு சாக கிடப்பான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நார்மல் ட்ரீமில், அதாவது அவங்க நார்மல் ட்ரீமில் இருக்கும்போது எப்போ வேணாலும் கண்ணு முடிச்சுக்கலாம், அவங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகாது, உயிரோடு தான் இருப்பாங்க, நார்மலாகவும் ரியல் லைஃப் வந்துடலாம். ஆனால் இவங்க தூங்குறதுக்கு மெடிசன் எடுத்துருக்காங்க. அந்த மெடிசனால் இப்போ சப்போஸ் அவங்க ட்ரீமில் இறந்து போயிட்டா அவங்க நேராக ரியல் லைஃபுக்கு போகவே மாட்டாங்க. அவங்க பிரெயின் வந்து ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு லிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். இவங்க வந்துட்டு அந்த நேமை லிம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இமேஜின் லைஃப்லேயே தான் இருக்கும், வெளியே அவங்க ரியல் லைஃப்க்கு வரவே முடியாது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற டைமில் காப்ஸ் என்ன நினச்சி பார்ப்பாரு, அவங்க ஒய்ஃப் இறந்ததை நினச்சி பார்ப்பாரு. அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி எப்பயுமே ஒரு ஹோட்டல் ரூமில் தான் நடக்கும். அந்த ஹோட்டல் ரூமில் இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து கீழே குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. எதுக்காகனா, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வாழாமல் நம்ம வந்து ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியிலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி குதிச்சும் இறந்து போயிடுவாங்க. அது இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்சர் பொண்ணு வந்து காப்ஸோட ட்ரீம்குள்ளே நுழைஞ்சு தெரிஞ்சுப்பா. இந்த சீன் முடிஞ்சது. அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட்டோட ட்ரீம் ஆர்மி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரீம் ஆர்மி வந்து திரும்ப அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் ராபர்ட் இருந்து அந்த கோடும் வாங்கிட்டாங்க. கோடு வாங்கி அந்த அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீமில் ராபர்ட்டை கோடை வாங்கிட்டு செகண்ட் லெவல் ட்ரீமுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் யூசுஃப் அப்படின்ட்டு ஒரு கெமிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கெமிஸ்ட் வந்து தான் காரை ஓட்டணும், மற்ற எல்லாருமே ட்ரீமில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் லெவல் ட்ரீமுக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்ட சொல்லியிருப்பாங்க. காப்ஸ் என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா, அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு பிரிட்ஜில் அடிக்கணும். அந்த பிரிட்ஜில் இருக்கிறப்போ ஒரு கிக் பாயிண்ட்டு, அந்த இடித்து முடிச்சு கார் வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுது. அந்த தண்ணிக்குள்ளே கரெக்டாக விழுந்தவொடனே செகண்ட் கிக் பாயிண்ட்டு, அதுதான் லாஸ்ட்டு கிக் பாயிண்ட். தண்ணிக்குள்ளே விழுது அந்த கிக் பாயிண்ட்டு கரெக்டாக எந்திரிச்சு நம்ம வெளியே வந்துடணும், அதுதான் அவங்க பிளானு. கரெக்டாக அந்த காரில் ஃபைட் பண்ணிட்டு செகண்ட் லெவலுக்கு போகிறாங்க. அந்த காரில் தூங்கினபடியே செகண்ட் லெவல் ட்ரீமுக்கு போகிறாங்க. அதாவது ட்ரீம்லேருந்து இன்னொரு ட்ரீமுக்கு போகிறாங்க. அந்த ட்ரீமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் உட்காந்து ஒரு பப்பில் தண்ணி அடிச்சிருக்காரு. அந்த தண்ணி அடிச்சிருக்க ராபர்ட்டை வந்து ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் அந்த ஏம்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஏம்ஸ் வந்து ஒரு பொண்ணாக மாதிரி ராபர்ட்டோட பாஸை பிக்பேட் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த டைமில் ராபர்ட்டை பேச வர காப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ராபர்ட் வந்து ஒரு இமேஜினேஷனில் இருக்கார், ஒரு ட்ரீமில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அங்கே நடக்கிற விஷயம்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அங்கே கார் வந்து இப்போ அவங்க அந்த காரில் தான் இருப்பாங்க. அந்த காரில் நடக்கிற அந்த காரோட கிராவிட்டி தான் இப்போ அவங்க இருக்கிற செகண்ட் லெவலோட கிராவிட்டியாக இருக்கும். அந்த கார் உருண்டு ஏதாவது பள்ளத்துக்குள்ளே போச்சுன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே போகிறப்ப இருக்கிற விழுகிற மாதிரி கிராவிட்டி தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். எப்படியோ காப்ஸ் வந்து ராபர்ட்டை பேசி சமாளித்து இந்த மாதிரி நீ ஒரு இலூஷனில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு போகிறாரு. அதே டைமில் ராபர்ட்டோட ஆளுங்க அவரோட வாலெட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த பர்ஸ் வச்சிருக்கிற ஏம்ஸ் வந்து எப்படியோ தப்பிச்சு அந்த ஆளுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறாரு. காப்ஸ் வந்து ராபர்ட்டை ஒரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டு போயிடுவார் பார்த்தீங்களா. அந்த டைமில் உள்ளே வர ஒருத்தன் காப்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது காப்ஸில் இருந்த கன்று கீழே விழுந்து அந்த கன்னை எடுத்து ராபர்ட் நான் சுட்டு சாவ போகிறேன், ஏன்னா செத்துட்டானா அந்த ட்ரீம்லேருந்து வெளியே போயிடலாம்ல, ரியல் டைம் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் செத்துட்டா நீ லிம்போ போயிடுவா, உன்னோட மைண்டு வந்து கோமா போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காப்ஸோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் அந்த ரூம் ஒரு லாக்கருக்கு போயிட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி அந்த லாக்கரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பார்த்துட்டு அந்த ஒரு மியூசிக் கேட்குற சிஸ்டம் வச்சுறாங்க. எதுக்காக அந்த செட்டன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மியூசிக் கேட்டு வெளியே வரணும் எல்லாரும். அதே டைமில் ஏன்ஸ் வந்து அந்த நிஜமாவே ஒரு ப்ரௌனிங் இருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த நிஜ ப்ரௌனிங்கை அதே ரூம் கூட்டு வந்துட்டு ப்ரௌனிங் வந்து ராபர்ட்டை ரொம்ப ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டை நம்ப வச்சுறாங்க. சரி, நெக்ஸ்ட் லெவல் ட்ரீமுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அதனால் இந்த ப்ரௌனிங்கை வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ரௌனிங்ஸும் அவனோட ஆர்மியை வச்சு தான் ராபர்ட் வந்து கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுருவாங்க. ஃபைனலாக ராபர்ட்டும் ஒத்துக்கிறனால நெக்ஸ்ட் லெவல் ட்ரீமுக்கு போகிறாங்க. அந்த
இப்போது ஃபைனலாக லெவல் 3 ட்ரீமுக்கு வந்துடுறாங்க. அந்த லெவல் 3 ட்ரீமில் ஃபுல்லாக ஒரு பனியாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த பனியாக இருக்கிற இடத்துல வந்து ராபர்ட்டோட உள்ளூரில் இருக்கிற ஆர்மி வந்து அந்த இடத்த வந்து பாதுகாத்துருக்காங்க. அதே டைமில் இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி இருக்கிற லெவலில் இருக்கிற ராபர்ட்டோட டீம் எல்லாம் சமாளிச்சிருக்காரு. அதுக்கும் முன்னாடி இருக்கிற லெவலில், அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற யூசுப் வந்து அந்த கார் வந்து அப்படியே கீழே உருண்டு போகுது. அதனால் கிராவிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அவங்க தலையில் சுற்றிட்டு இருக்காங்க. எப்படியோ சண்டை போட்டு ஆதர் வந்து ஒருத்தன் அடித்து கொண்டுடுறான். அதுக்கப்புறம் ஆதர் வந்து அவனுக்கு தேவையான வேலை பார்க்குறான். கார் வந்து கிட்டத்தட்ட பிரிட்ஜுக்கு போயிடுது. அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே கார் விழுகிறதுக்குள்ளே அவங்க இன்னும் 2 லெவல் முடிச்சாகணும். ராபர்ட் வந்து அவங்க அப்பா இருக்கிற சீக்ரெட் பிளேஸில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போவான். அந்த டைமில் அவங்களோட அந்த சோல்ஜர்ஸோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஒரு கன் மாதிரி ஷூட் பண்ணுறான். அந்த டைமில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே போகிறாங்க. ஃபைட்டுக்கு மேலே ஃபைட்டாக நடக்குது. அந்த டைமில் சைட்டோக்கு ரொம்பவும் முடியல, அந்த குண்டடி பட்டு இடிச்சிருக்கு. அந்த டைமில் லெவல் 3 ட்ரீமில் இருக்கிறவனுக்கு மிகப்பெரிய ஒரு பனிச்சரிவு வருது. அந்த பனிச்சரிவு எதுக்காக வருதுன்னா, அந்த கார் கரெக்டாக போய்ட்டு அந்த பிரிட்ஜில் இடிச்சிருச்சு. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு கிக்கு. அந்த ஃபஸ்ட்டு கிக்குன்னு தெரிஞ்ச காப்ஸ் வந்து அவங்க டீம் எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுறாரு சேஃபாக இருக்க சொல்லிட்டு. அந்த ஆர்மி எல்லாருமே ஏன்ஸை பார்த்துட்டு ஏன்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே ஏன்ஸ் வந்து தப்பிச்சு சைட்டோவையும் காப்பாற்றி ஒரு டனலுக்குள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுருவாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகிற டைமுக்குள்ளே எல்லாருமே அப்படியே பறந்துட்டு இருப்பாங்க செகண்ட் லெவலில். ஏன்னா எல்லாரும் மிதந்துட்டு இருப்பாங்க ஒரு 0 கிராவிட்டியில். அந்த கிராவிட்டியில் மிதந்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் ஒரே இதை கட்டி அந்த ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருப்பான். லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லாக் கிட்ட உள்ளே போயிருப்பான். ஆனால் காப்ஸோட ஒய்ஃப் வந்து ராபர்ட்டை சுட்டு கொண்டுறா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காப்ஸோட ட்ரீமில் வந்து அவன் ஒய்ஃப் அடிக்கடி வருவாங்கல்ல, அதனால வந்து சுட்டு கொள்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ராபர்ட் இறந்தனால நெக்ஸ்ட் லெவல் போய் அந்த ஐடியா என்னன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ராப்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம் அந்த பொண்ணு வந்து ஒரு ஐடியா கொடுப்பா. அந்த ஐடியா என்னன்னா, நம்ம அடுத்த லெவல் ட்ரீமுக்கு போகலாம். அந்த அடுத்த லெவல் ட்ரீமில் ராபர்ட் கண்டிப்பாக உயிரோட இருப்பான். அவனுக்கு எல்லாமே தெரியும், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் இருக்கிற ராபர்ட்டை வந்து நம்ம இசிஜி மிஷினை வச்சு ஷாக் கொடுத்து எழுப்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுப்பா. அந்த லெவல் அந்த ஐடியாவும் கரெக்டாக இருக்கும். அந்த பொண்ணு ஐடியா கொடுத்த மாதிரியே லெவல் 4க்கும் போகிறாங்க. அந்த லெவல் 4ல் போயிட்டு ஒரு பீச்சில் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அந்த ராபர்ட் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட்டை கொண்டது மேல் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி கேட்டால் ராபர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிடுவான். அதே சேம் டைம் காரும் கீழே வந்துட்டு இருக்கும். ஃப்ரெண்டும் செகண்ட் லெவலில் ரொம்ப போராடிட்டு இருப்பான். தேர்ட் லெவலில் இருக்கிற ஏம்ஸும் ரொம்ப போராடிட்டு இருப்பான். அந்த டைமில் தேர்ட் லெவலில் இருக்கிற சைட்டோ இறந்து லிம்போ போயிடுவான். காப்ஸும் அந்த பொண்ணும் சொன்ன மாதிரியே அவங்க ட்ரீமில் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, யாரும் காப்ஸும் அவன் ஒய்ஃபும் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு மால்ஸை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி ராபர்ட் எங்கே இருக்கான்னு இடத்த கண்டுபிடிச்சி ராபர்ட்டை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அதாவது தேர்ட் லெவலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் போன்னு சொல்லிட்டு காப் சொல்லிடுவான். அந்த டைமில் அந்த பொண்ணு வந்து மால்ஸ் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்செப்ஷன்ற ஒரு ப்ரோக்ராமிங்கில் காப்ஸோ அவரோட ஒய்ஃபை மேலே வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருப்பார் அந்த இன்செப்ஷன்ற ஒரு ப்ரோக்ராமை. அந்த இன்செப்ஷனால் பாதித்தா மால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவங்க என்ன ரியல் லைஃப்பில் இருக்காங்களா இல்லை இமேஜினில் ட்ரீமில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ரியலில் இல்லை இமேஜினில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மாடியிலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. காப்ஸும் அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே ரொம்ப நாள் அப்படியே மால்ஸை நினச்சிட்டே இருக்காரு. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ராபர்ட்டை கூட்டு போயிட்டு தேர்ட் லெவலில் எப்படியும் உயிர் பழக்க வச்சு அவங்க அப்பா கூட பேச வைக்கிறாரு. ஆனால் சைட்டோ இறந்து லிம்போக்கு போயிட்டான், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அவங்க அப்பாவை பார்க்க உள்ளே போன ராபர்ட் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட பையன் தான், இருந்தாலும் நீ உன்னோட தனியாக சொந்த காலில் நிற்கணும், அப்போ தான் நீ என்னோட பையனாக சொல்லிட்டு சாதிச்சு காட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவங்க அப்பா சொல்கிற பேசிக்கிட்டு அவங்க அப்பா கம்பெனியை டெவலப் பண்ணுற விட்டுட்டு இவரோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் எப்பயுமே எப்படியும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பார். அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் ட்ராப் ஆயிரும். எப்படியும் சைட்டோட கம்பெனி நம்பர் 1ல் வந்துடும். அதனால் எங்கள் போட்ட பிளான் சரியாயிடுச்சு. ஃபைனலாக அந்த லாஸ்ட் கிக் வரும்போது கார் தண்ணிக்குள்ளே வந்துடுது. எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் வரல. மற்ற எல்லாரும் தண்ணிக்குள்ளே வந்த கார்லேருந்து எந்திரிச்சு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ராபர்ட்டும் வெளியே வந்து ப்ரௌனிங்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கான். இனிமேல் நான் தனியாக நிற்க போகிறேன், வேறு யாரும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த லெவலில் காப்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. காப்ஸ் என்ன பண்ணியிருப்பாருனா, அவர் எல்லாரையும் தவிர்த்து அவர் எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் ட்ராவல் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிம்போவில் இருக்கிற அந்த ஜாப் கொடுத்தாரு பார்த்தீங்களா சைட்டோ, அவரை போய் கூட்டுறதுக்காக போயிருப்பாரு. அந்த சைட்டோ வந்து அந்த லிம்போவில் ரொம்ப வயசாக இருக்காரு. ஏன்னா லிம்போவில் இறந்துட்டார். லிம்போவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது இது வந்து ரியல் லைஃபா இல்லை ட்ரீம் லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீசனால் சைட்டோட்ட டேட்டமாக சுற்றி காமிச்சு கரெக்டாக இப்போ நான் அதை சுற்றிட்டே தான் இருக்கும், அதனால் இது வந்து ட்ரீம் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே சீன் கட் பண்ணால் அவங்க ஃப்ளைட்டில் ஜார்னி பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோ மட்டும் 5 லெவல் போயிருக்காரு. 5 லெவல் போயிட்டு அங்கே ராபர்ட்டோட ஐடியாவை சேஞ்ச் பண்ணி ராபர்ட்டோட மெமரிஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு அதோட லிம்போ போயிருக்கிற சைட்டோவையும் காப்பாற்றி ரியல் லைஃப்பில் கூட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. காப்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வைப்பார். எல்லோரும் நம்ம போயிட்டு திரும்ப வந்துட்டோம், அதுவும் முக்கியமாக சைட்டோவும் காப்ஸும் மட்டும் லிம்போக்கே போயிட்டு திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தன் தனித்தனியாக பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ராபர்ட்டுக்கு காப்ஸ் யாருன்னே தெரில. காப்ஸோட அப்பா வந்து அவரை ஏர்போர்ட்டில் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அப்போ தான் அவங்க குழந்தைங்களோட ஃபேஸே காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களை கூப்பிட்ட உடனே
ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அந்த டைமில் பார்த்தா அந்த தாட்டமை சுற்றி விட்டு வந்திருப்பாரு. தாட்டமை சுற்றி விட்டு வந்திருக்கிறப்ப அந்த தாட்டம் விழுகுதா இல்லையான்ற வரைக்கும் மொத்தமாக காட்ட மாட்டாங்க. ஃபைனலாக அந்த டாட்டான்ற பம்பரும் சுற்றுறது ஸ்டாப் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸ்டாப் ஆகிற மீன்ஸ் அந்த இது ரொம்ப டீவியேட் ஆகிற மாதிரி காமிக்குது. அவ்வளோதான் இதோட நம்ம படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் மிஸ்டர் அனோன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.